அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு உணவகத்துல ஒரு குடும்பத்துல ஒரு 4-5 உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து அவர்கள் உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு பரிமாறிய ஒருவர் ரொம்ப டீசெண்டா படித்தவர் மாதிரி இருக்கிறாரு. அவரிடத்துல அந்த குழந்தை, அங்கிள் நீங்க ரொம்ப அழகா எங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் மேத்தமேட்டிக்ஸ்ல PhD முடிச்சிருக்கிறேன், டாக்டரேட் முடிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அங்க இருந்த எல்லாத்துக்குமே ஒரே ஷாக்கு. அங்கிருந்த அந்த குடும்ப தலைவர் சொன்னாரு, ஏங்க தம்பி PhD முடிச்சிருக்கீங்க, இவ்வளவு உயர் படிப்பு படிச்சு விட்டு ஒரு கௌரவமா ஒரு காலேஜ்லயோ அல்லது ஸ்கூல்லயோ ஒரு ப்ரொஃபஸரா அல்லது ஒரு ஆசிரியரா பணி செய்யறத விட்டுட்டு ஹோட்டல்ல போய் ஒரு சர்வரா இருக்கீங்களே, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்ட நேரத்துல அந்த பணியாளர், அந்த சர்வர் சொன்னாராம், ஐயா PhD முடிச்சுட்டு கல்லூரியில வேலைக்கு சேர்ந்தேன், 8,000 10,000க்கு சம்பளம். அங்க இருக்கிற நிர்வாகமும் எங்களை மதிப்பு கொடுப்பதில்லை, இப்ப இருக்கிற மாணவர்களும் எங்களை மதிப்பு கொடுப்பதில்லை, பெற்றோர்களும் எங்களுக்கான அந்த ஒரு மதிப்பை கொடுப்பதில்லை, பள்ளியில அதை விட மோசம், அங்க சிக்கி சின்னாபின்னமா ஆகிறத விட இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன், மாசம் 10,000 ரூபாய் காசு தராங்க, டெய்லி உணவருந்த போபவர்கள் டிப்ஸ்ன்னு கொடுக்குறாங்க, அது ஒரு 500 ரூபாய் கிடைக்கிறது, எனக்கு தங்குவதற்கான இடம், 3 வேளை சாப்பாடும் கிடைக்கிறது, மொத்தத்துல வர்ற ஒரு 15,000 20,000 காசை வச்சு நிம்மதியா வாழ்றேன், எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறேன், என் தங்கச்சிக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறேன், கௌரவமா அது ஸ்கூல்லயும் கல்லூரியிலயும் எனக்கு கிடைக்கிறது இல்ல, அந்த கௌரவம் எனக்கு எங்கேயே நல்லா கிடைக்குது, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கு சமுதாயத்துல படித்தவர்கள், அறிவார்ந்தவர்கள் இன்றைக்கு மன அழுத்தத்தோடு வாழ்வதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கலாம். பிள்ளை வளர்ப்புல மிகவும் கவனத்தோடு இருக்கும்படியாகவும், நம்முடைய பிள்ளைகளை நற்குணங்களோடு நல்ல பழக்க வழக்கங்களோடு வளர்த்தெடுக்க இன்றே முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.